பச்சைப்புல கழுத்துல இருந்து கழட்டுறியா? அது ஏங்கி போயிடாது? ஏற்கனவே அது அப்பே இல்லாம துவைச்சிட்டு கிடக்கு. பாவம் மோத்த பாரு எவ்வளவு வாடி போச்சு. மண்டையில அறிவில்ல உனக்கு? நீங்க 2 பேரும் மட்டும் கழட்டுங்கடி. அவன் இவன் படத்தில் வரும் இந்த கொள்ளை காட்சியின் பாணியில் திருப்பூரில் திருட்டு சம்பவம் ஒன்று அரங்கேறி உள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் தட்டாங்குட்டை அத்திக்காடு பகுதியில் கண்ணன் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் திருப்பூரில் உள்ள டைல்ஸ் கடையில் வேலை செய்து வருகிறார். பள்ளி விடுமுறை என்பதால் கண்ணனின் மனைவி குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். கண்ணனின் தாயாரான 65 வயது மூதாட்டி அம்சவேணி என்பவர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். வழக்கமாக கண்ணன் வேலை முடிந்து இரவு தாமதமாகவே வீட்டிற்கு வருவார். இவை அனைத்தையும் நோட்டமிட்டிருந்த கொள்ளையர்கள் அம்சவேணி தனியாக இருந்த சமயத்தில் வீட்டிற்குள் புகுந்துள்ளனர். மணி இரவு 11:30 மட்டுமே ஆகியிருந்தும் துணிச்சலாக கொள்ளை முயற்சியில் இறங்கிய 3 பேர் மூதாட்டியை விரட்டி கூச்சலிடாமல் பார்த்துக் கொண்டனர். இதனால் கட்டிலில் படுத்தவாறே திருடர்களிடம் பேச்சு கொடுத்த மூதாட்டி உருக்கமாக பேசி தங்கள் வீட்டில் கொள்ளையடிக்க எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார். ஒரு வழியாக மூதாட்டியிடம் பேசி பீரோ சாவியை கண்டுபிடித்த திருடர்கள் அதில் நகைகள் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். 11க்கு கதவை எப்படி உலுக்கி திறந்தாங்கன்னு தெரியல. நான் முழிக்கல, மூச்சு பார்க்கறேன். 2 பக்கம் 2 பேர் நிற்கிறாங்க. நான் கதவே திறந்துள்ளே எப்படி வந்தீங்கன்னு கேட்குறேன். அதெல்லாம் கூட கிணத்துக்கு பாட்டி நீ சும்மா படிங்கிறாங்க. நான் பேச அதை சுற்றி இங்கேயும் பார்க்குறேன். இது இப்போ பீரோ சாதி கொடுன்னாங்க. பீரோ சாதியில் மருமகளும் ஊருக்கு போயிட்டாங்க. அதை கொண்டு போவாங்களா, இந்த கிழவியில் கொண்டு போவாங்களான்னு கேட்டேன். தற்காலை தூக்கிட்டு ஓட்டாங்க பெருசாக அந்த உடைக்கிறது. இவங்க இப்போ பீரோ உடச்சி போடுவாங்கன்ட்டு அந்த அரிசி துணி மேலே பாருப்பா, அங்கே தான் வைப்பான், அங்கே இருக்கிறாங்க பாருப்பான்னு அங்கேதான் இருந்துக்குது. எடுத்து திறந்துட்டாங்க. திறந்து எல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்கள் பீரோ தலைவிக்கு எங்கே நகை, நகையெல்லாம் காணும், நகையெல்லாம் காணும்.